கைஸ் இப்போ நம்ம எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காயின் எக்ஸ்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் போகிறோன்னு. அந்த வீடியோவுக்கு தான் இப்போ எடுக்க போயிட்டுருக்கோம். வாங்க மறக்காமல் என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள். வெளிநாட்டு காயின்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். வாங்க அது எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், பார்க்கலாம் வாங்க. கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா காயின் எக்ஸ்போ நடக்குது. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. கைஸ் இப்போ இங்கே தான் நடக்குது. வாங்க அப்படியே போகலாம், லைவாக போகலாம். இதெல்லாம் காசு போர்ச்சுகீஸ். என்ன காசு? ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். என்ன காமி என்ன காமி அந்த காலத்தில் 2 ரூபா காசு. அந்த காலத்தில் 2 ரூபா காசு இப்படி தான் இருக்கும். அப்பெல்லாம் இவ்வளோ மினி காசுலாம் இருக்குன்னா நம்பவே முடியல. என்ன காசுன்னு எடுத்துடுற 1 ரூபா காயின் அப்பெல்லாம் இப்படி இருக்கா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டேட்ஸு பிஸ்னஸ் தான் இருக்கும். பாருங்க என்ன காப்பர்ல இருக்கு. இது என்ன காசுன்னே தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க, இது கல் மாதிரி இருக்குதுலாம். எவ்வளோ காசு? என்ன கம்மி? பாருங்க, இதெல்லாம் பார்த்தா அந்த மீனுக்கு கலர் கல்லெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த சாப்பாடு, அது மாதிரி இருக்குதுலாம். இதெல்லாம் என்னன்னே தெரியல. இது காயினா என்னன்னு தெரியல. ஏதோ இது மாதிரி இருக்கு, பேப்பர் சிட்டிஸ் மாதிரி இருக்கு. இதை பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய காசு, எவ்வளோ பெரிய காசு. நான் நடக்குமான்னு நினைச்சேனே. அடுத்து இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். நோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த நோட்ஸ் அப்புறம் இது கம்மியாக அந்த பழைய காலத்து பொருளாக இருக்குது. பழைய காலத்து செருப்பு, விளக்கு, அப்புறம் வந்து நிறைய இது இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஜாப்பனீஸ் வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல, இது சரியாக தெரியல. அப்புறம் சொல்கிறேன் லாஸ்ட்டில். இது பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் மாதிரி இதெல்லாம் பார்த்தா இங்கே வந்து பாருங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இப்போ செல்லுது. 5 ரூபா நோட்டு இதெல்லாம் 1 ரூபி 1 பைசைக்கெல்லாம் செல்லுது அந்த காலத்தில். இதெல்லாம் அந்த காலத்து 20 ரூபா, அந்த காலத்து 50 ரூபா. இப்போ 5 ரூபா அவ்வளோவா கொண்டு வரதில்லை. மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட அரசா வந்திருக்காரு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்போ இருந்த காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பத்திரம் இல்லை. இது வந்து இந்த காயினோட இது காயினோட இது பேர் என்ன சொல்லுவாங்க? காயினோட அச்சுடா மாடல். அதோட இது அதோட ஹிஸ்ட்ரி. அதோட ஹிஸ்ட்ரி. இது வந்து பழைய காலத்து பாட்டில். இதுதான் பழைய காலத்து பாட்டில். இது மாஸ்டர் படத்துல வரும். அது வந்து பழைய காலத்து. இங்கிலீஷ் மேன்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் இது வந்து இதெல்லாம் வந்து இங்கே பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயி அந்த வேலை மக்கள் இதெல்லாம் வந்து பழைய காலத்து செருப்பு அவங்க யூஸ் பண்ணுறது. இது அப்புறம் பழைய காலத்து சிலை. இதெல்லாம் அந்த மினியேச்சராக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதா? சிவன் சிலை. இது என்னது? இங்கே பாருங்க, நீ வச்சுரு. இது வந்து இப்போ வெள்ளு நினைக்கிறேன்.
அவன் கடைக்கு போய் திருடிட்டு வர பையன். பாருங்க நீ டீசெண்டா எங்கன்னு திருடிட்டு வருவீங்கன்னு கேட்கணும். அவன் திருட்டு போயப்பா வேற ஆடு. இந்த பாரு நியூஸ் பேப்பர்லயே போடுற ஃப்ராடு. என்ன காமி ஏப்பா சொல்லு சித்தப்பனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ராடு. மணியா விபூதி பொட்டி உனக்கு என்ன சொல்றேன் பாரு, கிளாஸ் ரூம்ல தான் கேட்குறீங்க டவுட். அது விபூதி பொட்டி. அது விபூதி போடுறதாமா. இந்த அரிசியெல்லாம் போட்டு இப்படி தள்ளி விட வைப்பாங்கல்ல, அது எதுக்கு நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் இது என்னன்னு தெரியல, தட்டுன்னு நினைக்கிறேன். தினமலர்ல ஒரு வாட்டி பேங்க் இந்த சேவிங்ஸ்க்கு வேற என்ன இருக்கு? எப்படி அமைப்பாரு ஞாபகம் இருக்கா? இந்த புத்தர்லாம் இப்படி கையில வச்சிருப்பாங்க. மணிகண்ட ப்ராடக்ட்ல வரும். நம்ம பார்த்தது வேற ட்ரெயின் எடுத்தோம்னா மெயின் பிக்சர் அங்கே இருக்குவாங்க. கட் பண்ணும் இங்கே சுற்றி காமி. இப்போ இதெல்லாம் மொத்தமாக நம்ம சுற்றி பார்க்கலாம். என்னன்னு தெரியல. காய்கறிக்கும் இது வந்து இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது இந்த சேரச்சோழ காலத்துலேருந்து செதுக்கப்பட்ட சிலை. இது வந்து அந்த சாண்டோ கிளாக் இங்கிலீஷ் அனல் கடிகாரம். ஆனால் இதில் லிக்விட்ஸாக இருக்குது. இது பார்த்தா இந்த லவ் மீட்டர் மாதிரி தானே இருக்குது. அடுத்து இங்கே பாருங்க அந்த காலத்து வாகனங்கள், அந்த குதிரை சவாரி பண்ணுறது, அப்புறம் யானை சவாரி, அப்புறம் அந்த மான்கள், அதெல்லாம் தங்க கத்தி. அதை பார்த்தீங்கன்னா தங்க கத்தி. அடுத்து இங்கெல்லாம் வாங்க கரன்சி பார்க்கலாம். இது பர்த் சென்டனிட்டி ஆஃப் கருணாநிதி என்னன்னு தெரியல. இந்த பைசெல்லாம் அந்த காலத்தில் 10 ருபீஸு, அப்போல்லாம் இப்படி தான் இருக்கும் போல். 50 பைசாக்கெல்லாம் இருக்குது. 100 காசு இங்கிடுவா 100 இதெல்லாம் நம்ம வெளியிலே பார்த்துருக்கோம். இது வந்து 2021லேருந்து எடுக்கப்பட்டதான். இது பாருங்க, இது 1950. அடுத்து இங்கே லாஸ்ட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில. இப்போ யூஸ் பண்ண கொலுசு நகை, இந்த சங்கு, இதெல்லாம் தான் நினைக்கிறேன். இது இந்த பாம்பு உதுறது மௌடி. இது பார்த்தீங்கன்னா சங்கு. அந்த சங்கு தான் என்னது ஏதோ உருண்டையாக ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த கல் சிற்பம், இந்த அம்மிக்கல் எல்லாம் மினியேச்சராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மைன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்குள்ளே பாருங்கள், இந்த பம்பரம் நினைக்கிறேன். பம்பரம் தானே அது, பம்பரம். அந்த வளையல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இது சம்மந்தம் இல்லை. இங்கெல்லாம் பாருங்க. அங்கே போகலாம் வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் இப்போ வியாபாரத்துக்குன்னு நினைக்கிறேன். பாரு தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ண இதெல்லாம் எதுக்குன்னா அந்த போருக்கு போகிறாங்கன்னா எதுவும் ஆகக்கூடாதுன்னு இந்த ஒரு தாயத்து போட்டுப்பாங்க. தாயத்து திருமணம் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு மனிதன் சிலை இருக்குது, இந்த குட்டி சிலை இருக்குது. இங்கெல்லாம் ஆர்ட் கேலரிஸ் எல்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், அது என்னன்னு தெரியல. மைக்ரோஸ்கோப் தான் எல்லாம் கரெக்டு தான். அங்கே மைக்ரோஸ்கோப்பு, இது IMS அவார்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா AW கன்னு. சரி வெய் பாருங்க, இந்த காலத்தில் லைட்டர்லாம் இருக்கு. ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏதோ ஸ்ரீ சைனி அவார்டு இதெல்லாம் ஃபோட்டோஸ் தெரியும். அங்கே கிராப்ஸ்லாம் இருக்குது. அங்கே குட்டியாக பஞ்சாமிரதம் வச்சுருக்காங்க, அல்டிமேட். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் என்ன
கேப் டிரைவர் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள் பூட்டு இதெல்லாம் அந்த காலத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பெட்டி, இந்த வெத்தலை பக்கத்துலாம் இதில் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உபயோகத்துக்கு இருக்கிற பொருள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மேன் படத்தில் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த லீடு வச்சு தெரியும். வியாதிக்கார மாதிரி இருந்தாலும் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்ன வவால் தொங்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல. இதுதான் காயின் ஹண்டர்னு ஏதோ விஷயத்துக்கு வாங்கலாமா? என்னது காயின் கலெக்ட் பண்ணுறது, காயின் கலெக்ட் பண்ணுறது. அதனால இதை எப்போ விற்கிறது அந்த வாங்கிட்டு போய் கலெக்ட் பண்ணுவோம். ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 150 350 அதுக்கெல்லாம் காசா? கைஸ் இங்கெல்லாம் பாருங்க கைஸ், நம்ம அமெரிக்கா டாலர் பழைய காலத்து டாலர்லாம் அங்கே இருக்குது கைஸ். அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் டாலர் இருக்குது. அத்தனையும் போட்டுருக்காங்க. 1000 ரூபா. அங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ இருக்கிறதா இதெல்லாம் பார்க்க உங்களோட அந்த டைமண்ட் வாடா, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வாடா. கைஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அவார்டு தான் இங்கே நிறைய இருக்கு. இங்கே பாருங்கள் கொண்டு காயின்ஸாக இருக்குது. இது என்ன? ஐ திங்க் இது அந்த வில்ல தான் அப்படி செஞ்சுருக்காங்க. இதில் எல்லாத்தோட சிம்பிள்ஸும் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் நேம் பிடிக்காத ஆள், பிடிக்காத நேம் பிரேசில். எங்கே மெஸ்ஸி. இதெல்லாம் இந்த படத்தோட சீரியல். அது வந்து இது ஆமாம் படத்தோட சீரியல். இந்த ஊரோட இது குயின் எலிசபெத். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நவ் ஜென்ரேஷனோடது 150 ரூபாய்க்கெல்லாம் எவ்வளோ ருபீஸ் இருக்கும். ஆனால் இப்போ இருக்குது 100 ரூபாய்க்கு எத்தனை பெருசு. 100 ரூபாய்க்கு 100 இன்ச்சு வரும்ல. என்ன என்னங்க இதெல்லாம் இப்போ இருக்கிற 500 ரூபா நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? இப்படி லைனாக இவ்வளோ காசு ஒரிஜினலாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட கமரேட்டிவ் காயின்ஸ், அவர் யூஸ் பண்ண காயின்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டியது. பகத்சிங் பர்த் சென்டனரி உங்களோட குழந்தை இதைத்தான் ஞாபகமாக வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 100 காயின் இருக்குது. இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுமா? என்ன காய்ச்சி நம்ம இந்தியா எப்போ ரிப்பப்ளிக் ஆச்சு? 950. அதுக்கான சான்றிதழ் வச்சுருக்காங்க ஒன்று காயின்ஸ். இங்கே பாருங்க இதெல்லாம் பார்க்க முடியுமா? எத்தனை பெருசு. சுருட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் போல். சுருட்டி தான் எடுத்துகிட்டு போனோம். இங்கே நமக்கு வேலையெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா காயின்ஸ். இதெல்லாம் தங்கத்தில் காயின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள். கேஜிஎஃப்க்கு அப்புறம் இதான் அதே மாதிரி காயின்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். இதெல்லாம் அந்த வீடியோவில் கேட்குமாடா. இங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க முடியுமா? சத்தியமாக இல்லை. இங்கே பாருங்கள் எல்லா சிலையும் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துறது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலத்தோட. இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த மன்னர்கள்லாம் யூஸ் பண்ண டாலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கழுத்தில் போடுற செயினில் இதெல்லாம் கோர்த்து போடும். இது இது யாருமே தெரியல. பிள்ளையார் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க
இங்கே வந்து இந்த சந்தனம் வைக்கிறது வச்சுருக்காங்க. அங்கே வந்து இந்த புத்தர்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து அங்கே ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இது வைக்கிறது இதெல்லாம் டீ ஊற்றுற ஜாடின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய காலத்து சீப்பு. இந்த காலத்து இங்கே பாருங்க இருங்க. ஐஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் இந்த வெளிநாட்டுக்காரங்க யூஸ் பண்ணது. ஐஸ் இது இங்கெல்லாம் பாருங்களா கையில் போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முத்து பாசி இதெல்லாம் இங்கெல்லாம் இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ். இதுவும் ஆர்னமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் மோதிரம். அவங்களோட கால் தடங்கள்லாம் வச்சுருக்காங்க. தொட்டு கொண்டு அந்த காலத்து அயன் பாக்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. அங்கேயும் ஒன்று பார்த்தோமே. இங்கே பாருங்க 1000 ரூபாய்லாம் இப்போ வச்சா என்ன ஆகும்? தூக்கிட்டு போகிறதுக்கே ஒரு நாள். இங்கே பாருங்க இந்த இங்கிலீஷ்காரங்களாம் வச்சுருக்கு. அந்த காரு கேமரா பென்சில் வைக்கிற பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் அந்த காலத்து ஜாடி. அங்கே ஒரு கேமரா கூட இருக்கு. கேமரா பென்சில் ஸ்டாண்ட் பென்சில் பாக்ஸ் அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆஃபீஸ் காமிக்கிற ஆஃபீஸ் இது காயின்ஸ். இதெல்லாம் இந்த ருத்ராட்சத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலைகள். இது பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம்லாம் இங்கே இருக்குது நிறையா. பஞ்சபாத்திரம் இதெல்லாம் இந்த கையில் போட்டுக்கிறது தானே. ஸோ இங்கே காயின்ஸ் அங்கே பாருங்க. அது என்னன்னு தெரியல. எக்ஸா அந்த கருப்பு கல் கிராண்ட் சப்பாத்தி கல் தள்ளி இந்த காலத்து கல் டைவரைடைஸ் பாருங்க. அந்த காலத்து கல் எப்படி இருக்கும்? கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை விட அங்கே பாருங்க உங்களுக்கு ஐடியா பார்த்துருக்கீங்க. அது என்னது வெள்ளை கலர் கலராக ஒன்று இருக்காங்க. டைமண்ட்ஸு அடுத்து வாங்க அங்கிட்டு இதெல்லாம் காசு. இதெல்லாம் என்னது? டைமண்ட்ஸ் இதெல்லாம் டைமண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் இருக்குது. அதாவது ஸ்நாக்ஸ் இல்லை இந்த அங்கே பாருங்க மேக்னிஃபிகேஷன் கிளாஸ். அது இப்போ காலத்தோட அங்கே ஏதோ ரோஸ் கலரில் ஒன்று வச்சுருக்காங்க. அது பேப்பர்ரா. பேப்பர் மேலே அந்த பொருளை வச்சுருக்காங்கடா. ஓகேவா? அடுத்து வைரப் பண்ணி இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இதுவும் அந்த காலத்தோட தான். புக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்தியன் பேங்க் கணக்கெல்லாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லைடா. நோட்டு இந்த மாதிரி எப்படி தயாரிப்பாங்க அந்த மாதிரி. பாருங்க காயின் மாதிரியே இருக்குதுலாம். எல்லாம் பார்த்தாச்சு. இல்லை விற்கிறானா வாய்ப்பு